தேவனே நான் ஓமதண்டையில் இல்லோம் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவன் வியாதியா இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார். மார்த்தாள், மரியாள், லாசரு, இந்த குடும்பத்தை ஆண்டவர் அதிகமாய் நேசித்தார். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஆண்டவர் நேசித்த அந்த சிநேகிதனாயிருந்த லாசரு வியாதிப்பட்டான். அவன் வியாதிப்பட்ட விஷயத்தை சகோதரிகள் ஆண்டவருக்கு சொல்லி அனுப்புகிறார்கள். ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான் என்ற செய்தி ஆண்டவருக்கு சொல்லி அனுப்புகிறார்கள். இதை கேட்ட ஆண்டவர் உடனே புறப்பட்டு வருவார். காரியெல்லாம் சுமூத்தா முடிஞ்சிடும், நமது காரியம் வெற்றியா இருக்கும், நம் பயமெல்லாம் நீங்கி போயிடும், ஆண்டவர் இயேசு வருவார், சகோதரனுக்கு சுகம் கொடுப்பார், எல்லாம் சரியாயிரும் என்று அவர்களுக்குள்ளே ஒரு சந்தோஷமும் ஆழமான நம்பிக்கை, அந்த நம்பிக்கையில் தான் செய்தி அனுப்புகிறார்கள். ஆனால் என்ன நடந்தது? இன்னும் 2 நாள் தங்கினார். இந்த செய்தி வந்த உடனே புறப்பட்டு வரல ஆண்டவர் இயேசு, இன்னும் 2 நாள் அங்கே தங்கினார். என்ன நடந்தது? அதற்குள்ளாக லாசரு மரித்து விட்டான். 4 நாள் ஆகிவிட்டது. அடக்கமும் செய்து விட்டார்கள். ஆனாலும் கூட இந்த சகோதரிகள் அவர்கள் சோர்ந்து போகல. அவர்கள் இருதயம் கர்த்தரை நம்பி திடனா இருந்ததா. நீங்கள் 11:21, 11:32 வாசி பார்த்தீங்கன்னா, நீர் இங்கே இருந்திருந்தானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். இன்னும் அவர்களுக்குள்ளே ஆண்டவர் மேல் விசுவாசம் இருக்கிறது. ஆகவேத்தான் நான் சொன்னேன், துர்ச்செய்தி கேட்கிறதுனால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கு. ஆண்டவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மக்களுக்கு எப்படிப்பட்ட துர்ச்செய்தி வந்தாலும் சரி, அவர்கள் ஒருவேளை அந்த நேரத்தில் அவர் விசுவாசம் அசைக்கப்படுறது போல இருக்கலாம், கைவிடப்பட்டது போல அவர்கள் உணர்ந்து துயரப்படலாம். ஆனால் இயேசுவின் பேரில் வைத்திருக்கிற விசுவாசத்தை அவர்கள் இழக்க மாட்டார்கள். அதுக்கு பதிலாக அவரை நம்பி திடனாயிருப்பார்கள். இதிலிருந்து சில வார்த்தைகளை நாம் மனதில் வைக்க வேண்டும். நமது ஆண்டவர் அன்புள்ளவர், இரக்கமுள்ள தெய்வம். உடனே வந்து நமக்கு உதவி செய்வார், ஜபத்துக்கு பதில் கொடுப்பார், தூக்கி எடுப்பார், அற்புதம் செய்து அதிசயத்தை செய்து விடுவிப்பார் என்றெல்லாம் நினைக்கிறோம். உண்மைத்தான். அன்பான ஆண்டவர், இரக்கமுள்ள தெய்வம், அதை செய்வார். ஆனால் அநேக நேரத்தில் அல்லது சில நேரங்களிலே அவர் தாமதிக்கவும் செய்வார். நம்ம நினைச்சது உடனே நடக்காது, உடனே ஜபம் கேட்கப்படாது, உடனே விடுதலை கிடைக்காது, உடனே காரியங்களெல்லாம் தலைகளாக மாறிடாது. சில நேரங்களில் அன்புள்ள ஆண்டவர், இரக்கமுள்ள தெய்வம் தாமதம் பண்ணலாம். ஆனால் அவர் தாமதித்தாலும் நன்மைக்காகத்தான் தாமதிப்பார். இன்னும் சொல்லுகிறேன், ஆண்டவர் தாமதித்தாலும் சரி, நாம் விரும்பினதை காட்டிலும் மிக சிறந்ததை கொடுப்பதற்கு, பெஸ்டானது கொடுப்பதற்கே அவர் தாமதிப்பார். இந்த மாதத்தில் அந்த பெஸ்டான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.